அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜைலம் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ லாஸ்ட் கிளாஸோடைய கண்டினியூவேஷன் தான். ஸோ லாஸ்ட் டே என்ன சொல்லியிருந்தோன்னா டெய்லி 10 இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கும் ஒரு 10 இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஒரு 10 இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். அதோடைய கண்டினியூவேஷன் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா டே 2 இன்ஃபர்மேஷன் 11. ஸோ த டேர்ம் கிராசிங் ஓவர் வாஸ் காயின்டு பை மார்கன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிராசிங் ஓவர் அப்படின்ற டேர்மை யார் காயின் பண்ணதுன்னா மார்கன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். மார்கன் தான் பார்த்தீங்கன்னாக்கா காயின் பண்ணுறாரு. காயின்னா கண்டுபிடிக்கிறது எந்த இயர்னா 1912 கண்டுபிடிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு கிராசிங் ஓவர் டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் பேகட்டின் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொஃபேஸ் 1 ஆஃப் மியாசிஸ். அப்போ கிராசிங் ஓவர் எப்போ நடக்குது அப்படின்னா மியாசிஸில் தான் கிராசிங் ஓவர் நடக்கும் ஃபஸ்ட் ஒன். இப்போ மியாசிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா 2 டைப்ஸாக பிரிச்சுக்கலாம். ப்ரொஃபேஸ் 1 அது ப்ரொஃபேஸ் 1 இந்த மியாசிஸை பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். மியாசிஸ் 1 மியாசிஸ் 2. இந்த மியாசிஸ் 1 என்ன பண்ணலாம்னா 4 டைப்பாக பிரிச்சுக்கலாம். ப்ரொஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். அப்போ ப்ரொஃபேஸ் 1 மெட்டாஃபேஸ் 1 அனாஃபேஸ் 1 டீலோஃபேஸ் 1. அப்போது இந்த கிராசிங் ஓவர் எப்போ நடக்குதுன்னா மியாசிஸ் 1ல் சரிங்களா. ப்ரொஃபேஸ் 1ல் இந்த ப்ரொஃபேஸ் என்ன பண்ணலான்னா அடுத்தது ஒரு 5 ஸ்டேஜாக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னா லெப்டோட்டின், அடுத்தது ஜைகோட்டின், பேகட்டின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ லெப்டோட்டின், ஜைகோட்டின், பேகட்டின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ். அப்போ கிராசிங் ஓவர் எப்போ சார் நடக்குது அப்படின்னா மியாசிஸ் 1ல் ப்ரொஃபேஸ் 1ல் இந்த பேகட்டின் ஸ்டேஜில் எப்போ நடக்குது? இந்த பேகட்டின் ஸ்டேஜில் தான் இந்த கிராசிங் ஓவர் நடக்கும். அடுத்து இன்னொரு கொஷின் கொடுத்துருப்பேன், சினாப்சிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ சினாப்சிஸ் எப்போ நடக்கும் அப்படின்னாக்கா அதே மியாசிஸ் 1ல் ப்ரொஃபேஸ் 1ல் ஜைகோட்டின் ஸ்டேஜில் நடக்கும். நல்லா பார்த்துங்க, ஜைகோட்டினில் சினாப்சிஸ் நடக்கும், பேகட்டினில் கிராசிங் ஓவர் நடக்கும். ரெண்டுமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அப்போ பாருங்கள், அடுத்து 13th கொஷின், இன்டிமேட் பேரிங் பிட்வீன் 2 ஹோமோலோகஸ் குரோமோசோம் இஸ் இனிஷியேட்டட் டியூரிங் ஜைகோட்டின் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொஃபேஸ் 1 ஆஃப் மியாசிஸ். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்டிமேட் பேரிங் அதாவது சினாப்சிஸ் ஆல்சோ நோன் அஸ் சிண்டசிஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா டியூரிங் த ஜைகோட்டின் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொஃபேஸ் 1 ஆஃப் மியாசிஸ். அப்போ ஜைகோட்டின் ஸ்டேஜில் ப்ரொஃபேஸ் 1 ஜைகோட்டின் ஸ்டேஜில் நடக்கும். 2 ஞாபகம் வச்சு கண்டிப்பாக வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த ஆர்கனிசம் லிங்கேஜ் குரூப். அப்போது ஒரு ஆர்கனிசம் கொடுத்துட்றாங்க, அந்த ஆர்கனிசத்தில் எத்தனை லிங்கேஜ் குரூப் இருக்குதுன்னு கொஷின் கேட்கலாம். ஸோ அப்போது எத்தனை லிங்கேஜ் குரூப் எப்படி கண்டுபிடிக்கலாம் சார்னா இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இப்போ இப்போ ஹியூமன் பீயிங் அப்படின்னு எடுத்துட்டா டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் 46. அப்போ லிங்கேஜ் குரூப்ன்றது என்ன சார் அப்படின்னா அதில் பாதி 23 சரிங்களா. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோமில் பாதி தான் ஆப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் சொல்லுவோம். அதுக்கு தான் இன்னொரு பேர் லிங்கேஜ் குரூப். இங்கே நமக்கு என்னென்ன ஆர்கனிசம் கொடுத்துருக்காங்கன்னா மியூக்கரில் லிங்கேஜ் குரூப் எத்தனைனா 4. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் எத்தனை 4 மியூக்கரில் லிங்கேஜ் குரூப் எத்தனைனா 2. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் 4. ட்ரோசோஃபிலாவில் லிங்கேஜ் குரூப் 4. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் 8. அடுத்து ஸ்வீட் பீ பட்டாணி, இதில் லிங்கேஜ் குரூப் 7. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் 14. நெக்ஸ்ட் நியூரோஸ்போரா, இதில் லிங்கேஜ் குரூப் 7, இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் 14. நெக்ஸ்ட் மெய்ஸில் லிங்கேஜ் குரூப் 10, இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் 20. அப்போது நம்ம ஒரு ஆர்கனிஸோடைய டிப்ளாய்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் தெரிஞ்சால் லிங்கேஜ் குரூப் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். Next question number 15. The concept of gene mapping was first developed by Morgan students
ஆல்ஃப்ரட் H. ஸ்டர்டிவன்ட் 1913. அப்போது ஜீன் மேப்பிங் அப்படின்ற கான்செப்டை ஃபஸ்ட்டு யார் டெவலப் பண்ணுறாங்கன்னா மார்கனுடைய ஸ்டூடெண்ட். யார் அவர் பேர்? ஆல்ஃப்ரட் H. ஸ்டர்டிவன்ட் அப்படின்ற ஒருத்தர் 1913 கண்டுபிடிக்கிறார். Next question number 16. The gene mapping are useful in the predicting results of dihybrid and trihybrid crosses. அதாவது டைஹைப்ரிட் கிராஸ்னு ஒன்று இருக்குது, ட்ரைஹைப்ரிட் கிராஸ்னு ஒன்று இருக்குது. இதோடைய ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜீன் மேப்பிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Next question number 17. In plants, multiple allele have been reported in association with self-sterility or self-incompatibility. அப்போ self-sterilityனா என்ன சார்னா கவனிங்க. இப்போ இது வந்து பண்ணாக்கா ஒரு பிளான்ட்டுடைய ஆண்ட்ரோஷியம். ஸோ இதே இடத்துல தான் ஸ்டிக்மாவும் இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த மொத்தமாக சேர்த்து சொன்னால் ஆண்ட்ரோஷியம், ஒரே ஒரு பார்ட்டுக்கு வந்து பண்ணாக்கா ஸ்டாமன். இந்த ஸ்டாமனுங்களில் என்னென்ன பார்ட் இருக்குன்னா ஆந்தர், ஃபிலமெண்ட் 2 பார்ட். இந்த ஆந்தருக்குள்ளே தான் என்ன இருக்குன்னா போலன் கிரெயின்ஸ். அப்போது transfer of pollen grain from anther to stigma of the flower is called pollination. இப்போது இந்த மல்டிபிள் அல்லீல் எதோட ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் அசோசியேஷன் வித் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. அப்போ செல்ஃப் ஸ்டெரிலிட்டினா என்ன சொன்னால் ஒரு பிளான்ட்டுடைய போலன் கிரைன் அதே பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அதே ஃப்ளவர் மேலேயோ இல்லை வேற ஒரு ஃப்ளவர் மேலேயோ போய் விழும்போது அந்த போலன் கிரைன் ஜெர்மினேட் ஆகும். ஜெர்மினேட் ஆகிட்டு போலன் டியூபை ஃபார்ம் பண்ணணும். ஆனால் சம்டைம்ஸ் ஒரு பிளான்ட்டுடைய போலன் கிரைன் அதே பிளான்ட்டுடைய ஸ்டிக்மா மேலே போய் விழுந்துச்சுன்னா அந்த போலன் கிரைன் ஜெர்மினேட் ஆக முடியாமல் போகலாம். அப்படி இருக்கிற கண்டிஷனுக்கு தான் என்ன பேர்? செல்ஃப் ஸ்டெரிலிட்டி அப்படின்னு பேர். செல்ஃப் ஸ்டெரிலிட்டி ஆல்சோ நோன் அஸ் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. ஸோ அப்போது பிளான்ஸில் மல்டிபிள் அல்லீல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மல்டிபிள் அல்லீல் தான் எதுக்கு ரீசனாக இருக்குது அப்படின்னா செல்ஃப் ஸ்டெரிலிட்டிக்கு ரீசனாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா ஈஸ்ட் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் 1925 அப்சர்வ் மல்டிபிள் அல்லீல் இன் நிக்கோட்டினா விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இன்கம்பேட்டபிலிட்டி ஆர் ஸ்டெரைல் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. அப்போ வந்து பண்ணாக்கா ஈஸ்ட் அப்படின்ற ஒரு நிக்கோட்டினா பிளான்ட்டில் வந்து பண்ணாக்கா அப்சர்வ் பண்ணுறாரு மல்டிபிள் அல்லீல் தான் வந்து பண்ணாக்கா செல்ஃப் ஸ்டெரிலிட்டிக்கு ரீசனாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. Next question number 19. Zea maize is an example of monoecious plant. அப்போ மோனோசியஸ்னால் என்ன சார்? மோனோ அப்படின்னா ஒன்று. ஒரே பிளான்ட்டில் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மோனோசியஸ் பிளான்ட். சரிங்களா? அப்போ ஜியா மேஸ் அப்படின்றது எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா மோனோசியஸ் பிளான்ட்டுக்கான எக்ஸாம்பிள். அடுத்து ஜிப்ரலின் play an important role in the suppression of stamen in floret on the ears. சரிங்களா? அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜிப்ரலின் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜிப்ரலின் அப்படின்றது இட் இஸ் எ பிளான்ட் ஹார்மோன். இது என்ன ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்ரஷன் ஆஃப் ஸ்டாமன் இன் த ஃப்ளோரெட் ஆன் த இயர். இப்போ வந்து பண்ணாக்கா ஒரு மெய்ஸ் பிளான்ட் இருக்குது. மெய்ஸ் பிளான்ட்டில் வந்து பண்ணாக்கா இந்த ஃபீமேல் இன்ஃப்ளாரசன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த பக்கம் லேட்டரல் சைடில் இருக்கும். மேல் எங்கே இருக்குன்னாக்கா இந்த மாதிரி டெர்மினலில் இருக்கும். அப்போது இந்த ஃபீமேல் இயர் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து பண்ணாக்கா ஸ்டாமன் வராமல் அதை சப்ரஸ் பண்ணுறது எதுன்னா இந்த ஜிப்ரலின். சரிங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கோட நம்ம 20 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.